Hello foodies, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, ஒரு ஹெல்தியான ட்விஸ்டோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஈஸியா வீட்ல செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்மளுக்கு பச்சரிசி தான் தேவைப்படும். 1 கப் அளவுக்கு. இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னா பிஃபோர் டே நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு யூஸ்வலாக இட்லி அண்ட் தோசை பேட்டர் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்ச உடனே இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு ரொம்ப பேட்டர் தின்னாக இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை கரெக்டாக வரும். மோர் இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சைடில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண கேபேஜ், 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட் அண்ட் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆர் நார்மல் ஆனியன் எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெஜ்ஜி மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நார்மல் தோசை மாதிரி ஊற்றலாம், இல்லை நான் காட்டுற மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியாகவும் செஞ்சுக்கலாம். உங்கள் மூட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு தவா வச்சுட்டு ஸ்டவ் மேலே தவா நல்லா காஞ்ச உடனே நான் காட்டுற மாதிரி இந்த தோசைவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே நம்ம ஜென்ரஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெஜ்ஜீஸ், எந்த வெஜ்ஜீஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் இதை குக் பண்ணிங்கன்னா இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான தோசை ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு மினிட்டுக்கு லோ ஹீட்டில் நல்லா வேக வச்சுக்கோங்க. எனக்கு இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த தோசாவை தவாலேருந்து எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு யூனிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். நீர் தோசான்னு சொல்லுவாங்க பெங்களூரில். இது நிறைய வீட்டில் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தே இருக்கும். உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.